ஓம் பார்த்தாய பிரதிபோதிபகவதாம் நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रहीतां पुराणेन மத்யே மகாபாரதம் अद्वैतामृतवस्तु मे भगवती अष्टादशाध्यायिनी अम्बस्तु मे संहितां भगवद्गीते भवद्वेषिणी நமோஸ்துதே कृष्णाय गीतामृतये नमः। सर्वोपनिषदो गायो वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणस्य हरिबोधितं लोके भूयात् भारतं गजं फलिमः प्रध्वंसि परमानन्दमाधवम् योगिनो देवाय तस्मै नमः। मालती मामी has come. Malati mummy has come here. Okay, very good. Namaskar Malati. Welcome ma. Welcome Malati ma. வந்து நல்லது. நீங்க கொஞ்சம் படிப்பள் இல்லையா? இப்போ இருக்கா? Of course. Very nice, very nice. So now सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां परम्पराम् ओम सहना भुनक्तु सावीर्यं परमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति। Okay, very good. Welcome to you all. Okay. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, what we are seeing is I will come to the text as such. Where we are now is கிருஷ்ணர் வந்து ஞானம், மோட்சம் என்பது ஞானம் ஒன்றினால் தான் அடையப்படுகிறது. ஞானம் கர்மத்தினால், ஞானம் கர்மத்தினால் மட்டும் ஞானம் அடைய முடியாது. அப்படின்னா கர்மத்தினால் மட்டும் என்ன, நம்ம பூஜை புரஸ்காரம் எல்லாம் செய்ய போயிடும், தீர்த்த யாத்திரைலாம் போறோம், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்றோம், என்ன கோயிலுக்கு போய் பிரதர்ஷனம் பண்ணி இது பண்றோம், தீபாவளி எல்லாம் காமிக்கிறது எல்லாம் பண்றோம், ஸ்தோத்திரங்கள் சொல்றோம், ஈவன் சஹசிரமங்கள்ல சொல்றோம். அதனால இதெல்லாம் கர்மம் தான். இதெல்லாம் காயால ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு வாச்சிக்கம் கர்மம், பூஜை செய்கிறது காயிக்கம் கர்மம், சரீரத்தால் செய்யப்படுறது. என்ன ஈவன் தியானம் பண்றது கூட மானசம் கர்மம். என்ன மனசுல கண்ணை மூடிண்டே இதெல்லாம் சொன்னா மானசம் கர்மம் தான். அதனால பகவான் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு 1000 தடவை சொல்லணும்னு வச்சுக்கோ, அது மானசம் கர்மம் தான். அது ஞானம் இல்லை. ஞானம்ங்கிறது அறிவினால் அறிவுபூர்வமாக அடையக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுக்கு வந்து குரு கிட்ட உட்காந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி
அந்த உண்மையை அறிந்து கொண்டு அந்த உண்மையை மனதில் வாங்கி கொண்டு அதை நிதித்தியாசனம் செய்து நம்முடையதாக ஆகிக்கொண்டு அகம் பிரம்மாஸ்மி. கடவுள் என்பது வெளியில் எங்கும் இல்லை, அது நீயே தான். அது என்ன? தத்துவமசி அப்படின்னு சொல்றது இல்லை, அதுதான் ஞானம்ங்கிறது. அந்த சோ அதனால ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம். இந்த பிரபம் நம்ம வாழ்க்கை என்பதும் நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் உண்மையானதல்ல. நம்மளுடைய 80 துன்பங்கள்லாம் காரணம் என்னன்னா நம்ம எல்லாம் உண்மையை நினைச்சுட்டு இருக்கோம். ஏன் என்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டா, ஐயோ என்ன சொல்லிட்டேன், என்னோட சாமான்கள்லாம் யாராவது பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஐயோ என்னோட சுத்தலாம் யாராவது எடுத்துட்டு போயிட்டேன், எனக்கு ஏதாச்சுன்னா எனக்கு ஏதாவது குடும்பத்தில் யாராவது இறந்து போனால்னா ஐயோ எனக்கு போயிட்டாலே வருத்தம். அதனால உலகத்துல வேற ஒன்றுமே கிடையாது எக்ஸப்டிங் ஆத்மா. அந்த ஆத்மா அல்லது பிரம்மன், அந்த பிரம்மன் என்பது நீதான், ஆத்மா என்பது நீதான். இருப்பது ஒரே ஆத்மா. அஜாயமானோ பகுதா விஜாயத்தை, ஒன்றா இருக்கக்கூடியது ஆத்மா பலவிதமாக காணப்படுகிறது. உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, எத்தனையோ பில்லியன் பீப்புள்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இல்லை அதெல்லாம் உண்மை இல்லை, எத்தனையோ அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லா ஜீவன்கள் தான். இருப்பது ஒரே வஸ்து ஆத்மா, பிரம்மன். பிரம்மன் சத்தியம். அந்த பிரம்மன், அந்த பிரம்ம ஞானமே தான். பிரம்மன் என்பது ஒன்றுதான் உண்மை சத்தியம், மிச்சமெல்லாம் உண்மை உயிர்ப்பு இல்லாதது. ஒரு இது மாதிரிதான், ஒரு மேஜிக் மாதிரிதான், இருக்கிறது போல் இருக்க கிடையாது. சொப்பன மாதிரி வச்சுக்கணும். சம்சாரம் சொப்னத்துல்யம் ராகத்வேஷாதி வஸ்துதோ ஆச்சு அப்படின்னு சொல்றது. சம்சாரம் சொப்னமானதுதான். நடக்கிறதெல்லாம் நம்ம உண்மையை நினைச்சு அழறோம், சிரிக்கிறோம், சுந்தரப்படுறோம், வருத்தப்படுறோம். ஆனா உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் கண்டு நம்ம வருத்தப்படுறோம், எல்லாம் பண்றோம், சோகப்படுறோம், எல்லாம் சந்தோஷமும் படுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. இருப்பது ஒரே வஸ்து பிரம்மன் ஒன்றுதான். அது அஜாயமானும் பகுதா விஜாயத்தேன்னு புருஷசூத்திரம் சொல்றது. அது பிறப்பெடுக்காமல் பலவாக காணப்படுகிறது. நாம் பார்க்கும் பல விஷயங்கள் எல்லாம் வெவ்வேறு அல்ல, இருப்பது ஒன்றுதான். எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத்துன்னு பண்ணினார் இல்லையா, எல்லாம் பிரம்மன் தான். அந்த பிரம்மன் தான். அந்த பிரம்மன் எங்க இருக்குன்னா தத்துவமசி, அது நீதான் அந்த பிரம்மன், வேற வெளியில எங்கேயும் இல்லை. சோ இருக்கக்கூடிய ஒரே அத்வைத சித்தாந்தம் என்னன்னா ஒரே வசுதான் உண்மை, அது நீதான், மிச்சமெல்லாம் மித்தே. பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வெரி டிஃபிகல்ட் கான்செப்ட், பட் அதுதான் உண்மைங்கிறது அப்படிங்கிறது இல்லையா. அதனால நம்ம சோ இப்போ இது என்ன சொல்ற, இதுதான் ஞானம்ங்கிறது. ஞானம்ங்கிறது ஜெகன் மித்யா பிரம்ம வாங்க ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் ஜீவ பிரம்மைவ நாபர. அண்ட் அந்த ஜீவன் அகம் பிரம்மாஸ்மி, அந்த நான் தான் உண்மை. அகங்கிறப்போ நான் சரீரம் இல்லை, இந்த ஆத்மா ஒன்றுதான் சத்தியம், மிச்சமெல்லாம் மித்தியை, உண்மையால் இருப்பில்லை. இது அவ்வளவு சுலபமா ஒத்துக்க முடியாது நம்மளால இல்லையா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், டிஃபிகல்ட் டு அக்செப்ட். இல்லை, அதுதான் சத்தியம்ங்கிறது என்ன. ஸோ மோட்சம் என்பது ஞானத்தினால் ஒன்றுதான் அடையப்படுகிறது. கர்மத்தினாலோ உபாசனையினாலோ பூஜைகள் சொல்வதாலோ சரீரத்தினாலேயோ இதனாலே அடையப்படுவதில்லை. ஞானத்தை அடைவதற்கு குருவிடம் கொண்டு தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்ன சேவையா அந்த ஞானத்தை அடைய ஞானத்தை அவர் உபதேசத்தை கேட்டு இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற உண்மையை அறிந்து கொள்வதற்கு குருவிட்ட போய் கட்டணும். அதான் சொல்லணும் இல்லையா. தத் விஜயானார்த்தம் குருமேவாவிச்சு சமித்வானகி சோத்திரியம் பிரம்மனிஷ்டம். இதெல்லாம் பார்த்தோம், பல தடவை பார்த்ததெல்லாம். ஏன்னா இப்போ நம்ம நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு சம் ஆஃப் மேபி லிட்டில் ரெப்பிட்டேஷன், பரவாயில்ல. ஏன்னா சின்ன இந்த கிளாஸ் அதை பார்த்தோம். நான் பேஜ் குருஜி உங்க ஃபேஸ் தெரியல, ஸ்கிரீன் நடு உங்க பேஜ் 24 கடைசி இது ஒரு கிளாஸே பார்த்தோம். நான் பிக்கா கோ த்ரூ தி அகைன் பிளஸ் டிஃபிகல்ட் கான்செப்ட் நான் படிச்சு விடுறேன். படிச்சு போன விளக்கமா சொன்னேன், திருப்பி டச் பண்ணி விடுறேன். இந்த வாரம் இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல போயிட்டு அசோசியேஷன் சப்ஜெக்ட். ஓகே ஓகே. குருஜி உங்க மூஞ்சி தெரியல, கொஞ்சம் நடுவுல நாத்துக்கோங்க. என்னமா உங்க முகம் தெரியல, நடுவுல கொஞ்சம் நந்து என்ன தெரியும். ஓகே தெரியும். இப்போ now we can see. இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்ல. வெரி மச். அவர் இன்னொரு கோட் கொடுத்தாரு, அதனால ஐ குட் நாட் என்டர் தி மீட்டிங். முன்னாடி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் அவர் he gave another, நான் ஃபோன் பண்ணினேன், he gave another link. அதனால I thank him very much. ஓகே அதுதான் ரைட். ஓ ராஜி மாமி இஸ் நாட் able to see. நீங்க பார்க்க முடியுதா ராஜி மாமி?
கேட்க முடியும், பார்க்க முடியாது குருஜி. உங்களை பார்க்க முடியாது. ராஜுவோட போதேட் மட்டும்தான் தெரியாது. உங்களுக்கும் கொஞ்சம் கீழ்க்கு அர்த்தம் உங்க போன விட்டுக்க வரட்டுமா? ராஜுவோட போன் கொஞ்சம் மேல. நோ இட்ஸ் ஓகே. ஓகே ரைட். ஆல்ரைட் ஓகே. கொஞ்சம் பரவாயில்ல. Not the full face. இன்னும் கொஞ்சம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு நான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் சரி. ஆதிசங்கர் அப்ப சரியாரு. ஓகே ரைட். வந்து எங்க படிக்கணும் குருஜி? எங்க படிக்கணும் சொல்லுங்க. படிக்க பேஜ் 24. பேஜ் 25 படிச்சிட்டோமே. படிச்சிட்டோம். நான் I'm going to repeat it again. லெசன் குயிக்கா பண்றேன். ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கட்டும். டிஃபிகல்ட் டெக்ஸ்ட் அது. நல்லா I want to do it again. பரவாயில்ல, கொஞ்சம் முள்ளவே போலாம். நமக்கு என்ன அவசரம்? என்ன நம்ம கொஞ்சம் முள்ள போனோம்னா பகவான் நமக்கு இன்னும் லாங்கர் லைஃப் கொடுப்பாரு. ஏன்னா படிக்கல பாவம் அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் எழுதிட்டு போட்டோம், இன்னொரு வருஷம் எழுதிட்டு போட்டோம் கொடுப்பாரு லைஃப் கூட. ஓகே 11 So நான் இப்ப என்ன இருக்கேன்னா read it only quickly gone book. எனக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. என்னன்னா I got another text which is bigger. பட் அது உங்களுக்கு எப்படி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, காப்பி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் தனியா. உங்களுக்கு பிரிண்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும் இருக்காது. நான் போடுவேன், இதுல போடுவேன், வாட்ஸ்அப்ல போடலாம். பட் ஒரே செல்ல வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன வாட்ஸ்அப்ல அதை பார்த்துட்டு இதை பார்க்க முடியாது உங்களால. முடியாது. உங்க பரமார்த்தாண்டா புக் நாங்க வாங்கலாமே. we can buy that book. அது பார்க்கலாம். I'll find out. எங்க கிடைக்கிறது சொல்றேன். என்கிட்ட பெரிய புக் இருக்கு. This is my bigger book in which so many பரமாத்மானந்தாருடைய டாக்ஸ் எல்லாம். அது பிரிண்ட் பெருசா இருந்தா அது ஈஸியா இருக்கும். கீதா பிரஸ் இது பெருசா இருக்கு. பட் இது பெரிய புக். So very big. As you can see, it's a very big book. Okay, it's available in Madras. Geeta Press நான் கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வாங்கி. Okay. See, I will see whether many of you want. I can also get them also. Okay. நான் விஜய் சொல்றேன். Okay. சரி. வந்து I am going to the portion. I thought it's very little tough one. You should see. Yes, here too. இதுல வந்து இந்த ஓல்டு புக்ல 24 பேஜ், உங்களோட புக்ல 24 பேஜ்ல கடைசி பேராகிராஃப் 1101 போட்டுருக்கோம். 1101 போட்டுருக்கேன். कर्मणि प्रवृत्तस्य यज्ञेन दानेन तपसा वा विशुद्ध सत्त्वस्य ज्ञानम् उत्पन्नं परमार्थ तत्व विषयम् एकमेव इदं सर्वं ब्रह्म अकृत इति तस्य कर्मणि कर्म प्रयोजने. करेक्ट I'll come to that point. Start இங்கதான் அங்கதான் SC2. ஆமா கரெக்ட். SC2 இருக்கா? SC2 அஜ்ஞானாத் रागादि दोषतो वा कर्मणि प्रवृत्तस्य यज्ञेन दानेन तपसा वा विशुद्ध सत्त्वस्य ज्ञानमुत्पन्नं परमात्म तत्व विषयम् एकमेव इदं सर्वं ब्रह्म अकृत च इति तस्य कर्मणि कर्म प्रयोजने च निवृत्ते अपि लोक संग्रहार्थं ஓகே இது முட்ல பார்க்கலாம். மத்தது என்ன சும்மா படிச்சா போறதுல பாயிண்ட் இல்ல. சரி, அதுக்கு அட்ஜஸ்ட் இருந்தா இங்கிலீஷ் படிச்சுட்டா அப்ப புரியும் இல்லையா? என்னுடைய இதுல சொல்றேன், நான் என்னோட லைட் படிச்சு கரெக்டா சரியான சொல்லிட்டு இப்பதான் வந்து திருப்பி டக்குனு போயிட்டு வந்து என்ன அதாவது இது என்னன்னா என்ன சொல்றேன்னா தஸ்மாத் கீத சாஸ்திரே ஈசான் மாத்திரேனபி சௌதேன ஸ்மாத்தேன வா கர்மணா ஆத்மஞானஸ்ய சமுச்சயே ந கேனிச்சித் தர்ஷயித்தும் முன்னாடி சொன்னார். என்னன்னா ஞான கர்மத்தினாலேயோ ஞானமும் கர்மமும் சமுச்சயம் சேர்ந்திருப்பதனாலேயோ மோட்சத்தை அடைய முடியாது. கர்மத்தினால மோட்சத்தை அடைய முடியாது. பக்தி பண்ணினா மாத்திரம் சித்திரையாத்திரை பண்ண மாத்திரம் தான தர்மங்கள் பண்ணினா மாத்திரம் விரதங்கள் இருந்தால் மாத்திரம் மோட்சத்தை அடைய முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன அல்லது சரி இதெல்லாம் பண்ணிட்டு கர்மத்தையும் பண்ணிட்டு ஞானத்தையும் ரெண்டு சேர்ந்து ஞானமும் சர்மம் சேர்ந்தாத்தான் மோட்சம்னா அதுவும் வேண்டாம். ஞானம் அலோன் கேன் கிவ் மோட்சம். பார்த்து புரிஞ்சுக்கோ.
கர்மம் மாத்திரம் மோட்சம் கொடுக்கவே முடியாது, கொஸ்டினே கிடையாது. கர்மமும் ஞானம் ஒன்றால் தான் மோட்சம் கொடுக்க முடியும். கர்மத்தும் ஞானமும் சேர்ந்தால் தான் மோட்சம் முடியும். இல்லை, ஞானம் ஒன்றால் தான் மோட்சம் கிடைக்கும். ஞானம் ஒன்றினால் தான் மோட்சம் அடைய முடியும். இங்க தான் ஆனோம், சிரவணம் பண்ணி ஆனோம், மனசம் பண்ணி மனநம் பண்ணி ஆனோம், நிதித்தியாசனம் பண்ணினோம், அப்பதான் மோட்சம் அப்படின்னு சொல்ற கிருஷ்ணன். அதுதான் அதனுடைய இது. எஸ்யத்து அஜ்ஞான, ஆனால் எவன் அஜ்ஞானத்தினால் ராகாதி ராகதோஷங்கள் இருப்பதனால் கர்மணி பிரவருத்தஸ்ய யஜ்ஞேன தானேன தபஸா வா விசுத்த சத்வஸ்ய ஞானம் உற்பன்னம் பரமார்த்த தத்விஷயம் ஏகம் ஏவ பிரம்ம அகத்வச்ச இதி. என்ன எவன் அஜ்ஞானத்தினால், நீங்க எதுனா சொல்றாரு, you see that your book also therefore none can possibly demonstrate that in the scheme of the Gita there is the slightest proposal to combine knowledge of the self and action together laid down by Shruti or Shruti. இதனால ஞானமும் கர்மமும் சமுச்சயம் சேர்ந்து வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் ஒன்றினால் தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றேன். ஞானம் உற்பன்னம் பரமார்த்த விஷயம் ஏகமேவ இது சர்வம் பிரம்ம அகர்த்துவ இது. இது எல்லாம் கர்மம் செய்யாத அகர்த்திர பிரம்ம, காரியம் செய்யாத பிரம்மன் அடையிறது ஞானம் ஒன்றால் தான் முடியும், கர்மத்தினால் முடியாது. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஞானேன கைவல்யம், ஞானம் ஒன்றால் மோட்சத்தை அடைய முடியும். நான் பூஜை பண்ணி புரஸ்காரம் பண்ணிவிட்டேன், இது விரதங்கள்லாம் இருக்கு, நான் வந்து தீர்த்த யாத்திரைலாம் பண்ணிவிட்டேன், நான் பட்டி இருந்தேன், இது பண்ணேன்னா அதனால போறது என்ன, ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னேன், எல்லாத்தையும் படித்தேன், சாஸ்திரநாபத்தை 100 தடவை சொன்னேன், அதனால மோட்சம் கிடைக்காது. மட்டும் செய்தால் அதையும் செய்யுங்க, பட் ஞானம் அடையிறது மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு சிம்பிளா சொன்னேன், ஒன் சென்டென்ஸ் சொன்னேன், ஒன்லி அட்டெண்ட் த கிளாஸஸ் அண்ட் சிரவணம், கேட்கறது கேளுங்க, மனநம் அதை மனசுல வாங்கிக்கோ, டவுட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க, நிதித்தியாசம் அதை ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும். தத்துவமசி, நீதான் இந்த பிரம்மன், வெளியில எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க எவ்வளவு ஈஸி. somebody tells you you are God, சுவாமி நமஸ்காரம் பண்றீங்கப்பா, இதுதான் அந்த சுவாமி. ஈஸ்வர சர்வபூதானாம் உத்தேசினாச்சு திஷ்டத்தின்னு சொன்னார் இல்லையா, ஈஸ்வரன் கொடுத்த எல்லா ஜீவர்களுடைய ஆசிரியர் உள்ளே இருக்காங்கிறார். கடவுளுடைய வெளியில இல்ல, உள்ளேன்னா உள்ளே தெரியல, நீதான் இது தத்துவமசி, நீதான் இது. ஒத்துக்க முடியுமா? ஈஸியா ஒத்துக்க முடியாது. அதுதான் சாஸ்திரத்தை படிக்கணும், குரு சொல்றது கேட்டு வாங்கிட்டு பிரணிபாஷேன பிரச்சனை கேட்கணும். எப்படி அவருக்கு செய்த ஐ எம் பிரம்மாஸ்மி எப்படி சொல்ல முடியும்? நான் லிமிடெட் பர்சனா இருக்கேனே, இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவேன்னா, நான் சொல்றபடி யாரை வச்சிருக்கேன், சரீரத்துக்கு சரீரம் இல்ல, சரீரத்துக்கு அந்த ஒத்து மீதியே நித்தியஸ்வக்தா சரீரனகா, சரீரம் ஆத்மான்னு உட்டுக்குள்ள இருக்கு, நீ அதை ஒத்துக்கணும். நான் பார்க்கலன்னா இது அஸ்பர்ஷம் அதிருஷ்டம் விவகாரம் அச்சித்தியம் அபிபதேசம் பிரத்யசாரம் பிரபஞ்சமும் சாந்திரம் அத்வைதம் சதுர்த்தம் மனித ச ஆத்மா, அதுதான் ஆத்மா. அவங்களை பார்க்க முடியாது, ஆனா ஒத்துக்கணும். என்ன இதுக்கு ஒத்துக்கிறது? குரு சொல்றாரு, nobody can prove it. முன்னாடி நிறுத்த முடியாது, பிகாஸ் நீயாவே இருக்கனால. Can you ever see yourself except in a mirror? எல்லாரையும் பார்க்கற, பார்க்க முடியும், மிரர்ல போய் என்னதான் பார்க்க முடியும். You cannot see yourself because your eyes are only paranchakani within swayambhu bhagavan sabat நம்ம வந்து கண்ணால வெளியில இருக்க சமாதி தான் முடியும், ஆத்மா பார்த்துக்க முடியாது. அந்த ஆத்மா அந்த ஆத்மா அழியாது. அஜாயதையும் பிரீத்திய பகத்தை சொல்ல போறாங்க. அதை வந்து அது அழியாது, அதை ஒத்துக்கணும். ஐயோ நான் போயிட்டேனே, போயிடப்பேனே, என்னோட அப்படி அந்த கவலையே போயிடணும். தத்வேவாகம் ஜாதுநாசம் நத்தோ நேமே ஜனாதிபார் சேவை பவிஷ்யாமா சபி அயமதப்புறம் சொல்றேன். இதெல்லாம் சொல்ல போறேன், அடுத்த பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அப்புறம் தஸ்ய கர்மணி கர்ம பிரயோஜனே ந நிவர்த்தே அபி யோக சங்கிரஹார்த்தம் யத்ன பூர்வம் யதா பிரவೃತ್ತಿः ததைவ கர்மணி பிரவೃತ್ತस्य யத் பிரவೃತ್ತಿ ரூபம் நிஷ்யதே ந தத் கர்ம ஏன புத்தேः சமுச்சயः ஸ்யாத்.
तस्य कर्मणि कर्मप्रयोजेन च निवृत्ते अपि लोकसङ्ग्रहार्थं यत्नपूर्वं यथा प्रवृत्तिः तथैव कर्मणि प्रवृत्तस्य यत् प्रवृत्तिरूपं दृश्यते न तत् कर्म येन बुद्धेः समुच्चयः स्यात्. English part. All this world is one. ஒரு நிமிஷம் விஷயம் ஏகம் ஏத இதம் சர்வம் பிரம்ம அக்கம் ச இதி என்ன கர்மணி கர்ம பிரயோஜனस्य निवृत्ति अपि लोकसङ्ग्रहार्थं कर्मभूतं यदा यदा प्रवृत्तः तथा एव कर्मणि प्रवृत्तस्य यत् प्रवृत्तिरूपं दृश्यते न तत् कर्म येन You are not visible at all. எல்லா விதமான ப்ராப்ளங்களும் இருக்கு. நான் என்ன பண்றது? You are not visible at all. Right, okay. Now it's okay. Okay. நானே படிச்சுடுறேன். இதான் பெஸ்ட். என்ன therefore the book பாருங்க நீங்க இங்கிலீஷ் இருக்கு படிச்சா பரவாயில்லை. அதாவது 11:0 போட்டுருக்கீங்களா புக்ல? ஆமா. now is எனக்கும் ப்ராப்ளமா இருக்கு, படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சின்ன எழுத்தா இருக்கு. On the other hand அப்படி ஆரம்பிச்சிருக்கு. இதுங்க ஒருங்க 11:0 பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. nor is the distinction in its totality reasonable if the combination proposed related to only knowledge and action enjoined in the smritis. Okay. Well, besides knowing knowing as he did that fighting is the law of the Kshatriya according to smritis, Arjuna's complaint, why do you bid me plunge into this a dreadful action is not in order. என்ன அதான் சொல்றேன். அதனால கர்மணி கோரியமாம் நியோஜிசி கேசவன் கேட்கறதுக்கு என்ன கர்மத்தினால இன்னும் பிரயோஜன மோட்சம் அடைய முடியாது, ஞானத்தினால தான் அடைய முடியும்னு சொன்னா எதுக்காக என்ன புஷ் பண்றேன், எதுக்காக என்ன சண்டை போட சொல்றேன்? நான் பேசாம படுத்தினே சன்னியாசத்துல போய் பண்ண டயத்தை வேஸ்ட் பண்ண போயிடுறேன்னு குரு கிட்ட போய் உட்காந்து பணி பாதையின பரிபிரஷ்டனை சேவையான்னு கேட்டுக்கிறேன். என்ன ஞானத்தை அடையிறேன். why do you want me to fight, kill people? It is not going to be of any help. புரியுது நான் ஒரு ஆர்குமெண்ட். கர்மத்தினால மோட்சத்தை அடைய முடியாது, என்ன ஏன் கர்மம் பண்ணி சொல்றேன்? பேசாம போய் உட்காந்து இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாம அங்க போய் மேலையில உட்காந்து தபாஸ் பண்ணி இங்க குரு கிட்ட போய் உட்காந்து கேட்டு தத்விதி பணி பாதையின்னு புரிஞ்சுட்டு அவருக்கு சிச்சுவேஷன் பண்ணிட்டு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறேன். why do you ask me to waste your time அப்படின்னு விஷயம் கேட்கறான். கரெக்டா அவரோட கொஸ்டின். அதுக்கு தான் சொல்றாரு அடுத்தாப்புல therefore he did the fighting is the law of Kshatriyas according to Smriti. ஒரே ஒரு நிமிஷம் படிச்சுட்டு நம்ம திருப்பி படிங்க. therefore none can possibly demonstrate that in the science of the Gita there is the slightest proposal to combine knowledge of the self with action laid down by Shruti or Smriti. புரியுது உங்களுக்கு? சிம்பிளா இருக்கு இல்லையா? ஞானத்தையும் சேர்க்க முடியாது, அவசியம் பண்ண பூஜையும் பண்ணிட்டு கிளாஸுக்கும் வர வேண்டாம்ங்கிறது ஒரு ஞானமாக போறோம். கிளாஸ் மாத்திரம் அட்டன் பண்ணுங்க போறோம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன ஆனா அதுக்கு அதுதான். சோ அதுக்கு அடுத்தது பதில் என்ன சொல்றேன்னா இங்கிலீஷ் மட்டுமே படிச்சுடலாம். கரெக்ட். தமிழ் கஷ்டமா இருக்கு. இன்னொரு முன்னாடி பெட்டர் அதை காணும். ஆமா ஆமா இங்கிலீஷ் மட்டும் படிக்கணும். அடுத்தது வந்து யாரு யாராவது படிக்க முடிச்சா விஜயா இருக்காங்க. சமஸ்கிருதம் படிக்கணும். அடுத்தது his position is similar to what happens to the household rather than his position is similar to what happens to the householder who commences the fire sacrifice
for winning the desired object, namely heaven. அதானே எது படிக்கிறது தெரியல. நீங்க 11 படி சொல்றீங்களா? இப்ப 11 இங்கிலீஷ் படிக்கட்டுமா? படிங்க. On the other hand, when either due to nuisance or flaws like attachment, a person proceeds to act and his mind is in the course of it purified by means of sacrificial rites, the giving of gifts, austerities, etc. Then the knowledge of the supreme truth dawns. நீங்க தான் சொன்ன இல்லையா இப்போ அதான் தானம் கொடுக்கறதுனாலே நமக்கு ஞானம் all the world is the one knowledge. The content of that knowledge is all this world is the one Brahman, a non-agent. உலகம் முழுவதும் ஒரே ஒரு பிரம்மன் தான். இருக்கக்கூடிய வஸ்து ஒன்றுதான். உலகத்தில் நாம் பார்க்கும் பல வஸ்துக்கள் எல்லாம் உண்மை அல்ல, மித்தியை. For him, both activity and its goal cease to operate. அப்படின்னா காரியமும் செய்ய வேண்டாம், ஆக்டிவிட்டியும் கிடையாது, புரிஞ்சுதான் போறோம், அவ்வளவுதான். Still, for the well-being of the world, that Brahman knower may be observed to persist in his activity purposefully as of old. அதாவது பிரம்மன் நோயனாக்கா ஜிக்யாசு அவங்க என்ன முமுக்ஷு சொல்றமா அவர் வந்து இந்த மாதிரி எப்படி மினால எப்படி பண்ணி பிரம்மன் நோர் இஸ் ஞானி இல்லையா? பிரம்மன் நோர் இஸ் ஞானி. So for him, both active, he has to continue to persist in his activity purposefully as of old. புரிஞ்சது இல்லையா? As of purposefully also hold. The form of activity observed in his case is not real action with which self-knowledge buddhi can be combined. The form of activity observed in this case is not real action with which self-buddhi can be combined. And in instance is the warrior-like activity of divine Krishna. கிருஷ்ணர் வந்து யுத்தத்துல போய் சாரதியா இருந்து யுத்தத்துல சேர்ந்து பண்றார். அது கர்மம் அப்படின்னா அது கர்மம் இல்லை. This is not action combined with self-knowledge for winning the summum bonum. The same is the case with any knower of the self, as he, like the Lord himself, is free from the egoistic sense and the desire for the fruits of activities. ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து டீச்சர் வரார், வீட்டுல இருந்து கார்ல வரார், இதுல வரார், பஸ்ல வராருன்னு வச்சுக்கோ. அவர் வருது ஆக்ஷனா. நீங்க வீட்டுல இருந்து வர கிளாஸுக்கு வரையான்னு வச்சுக்கோ. நீங்க வீட்டுல இருந்து பஸ்ல ஏறியோ ஆட்டோல ஏறியோ நீங்க அதெல்லாம் ஆக்ஷன் தான், அதெல்லாம் கர்மா. அவர் டீச்சர் வந்து ஒரே மாதிரி கார்லயோ பஸ்லயோ சைக்கிள்லயோ வரார் வச்சுக்கோங்க, அது கர்மா. டீச் பண்றாரு, அதுதான் உபதேசம் பண்ற, அதுதான் ஞானம். நீங்க போறதுல நடந்து போறீங்களோ, சைக்கிள்ல போறீங்களோ, கார்ல போறீங்களோ, அது கர்மா இல்ல, அது ஞானம். இது இல்ல, அதனால ஞானம் இது இல்ல, மோட்சம் கிடைக்கிறது இல்ல. நீங்க போய் அவர் சொல்றதை கேட்கறீங்க பத்திரா சிரவணம். மோட்சம்ங்கிறது கர்மா இஸ் நாட் பை கர்மா, இட் இஸ் பை அல்டிமேட் ஆக்ஷன். நம்ம வந்து வெளிச்சம் ஓணும் பாக்குறதுக்கு, வெளிச்சம் ஓணும்னா லைட் வேணும்னா வழக்கை ஏத்தி இது பண்ணி தொடச்சி ஆயில் கிருஷ்ணா ஆயில் போட்டு அதை இது பண்ணி நெருப்பு திரிய பண்ணி அதை வச்சு வெளிச்சம் வந்ததுன்னா அது புத்தகத்துல படுறப்போ நீங்க படிக்கிறப்போ அதுதான் ஞானம். சோ அல்டிமேட்டா கர்மா தான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறது, இந்த ஞானம் தான் மோட்சம் கொடுக்குறது. கர்மா எல்லாம் பண்ணினால்தான் அது ஒன்லி அக்காம்பனிங் ஆக்ஷன்ஸ், ஃபெசிலிட்டேட்டிங் ஞானம். ஆக்சுவல் ஞானம் கிவன் பை த டீச்சர். டீச்சர்ஸ் அதை நீங்க கேட்கிறப்போ மனசுல வாங்கிக்கிறப்போ அதுதான் ஞானம் அப்படிங்கிறார். சோ அந்த ஞானம்ங்கிறது அது சிரவணம் மனதாசம் தான் ஞானம், கர்ம ஞானம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். That is understood. We now understood that. On the contrary, the knower of the truth of the self maintains, I act not, and he does not seek the fruits of action. So நான் ஒன்றும் பண்ணல, அதனால எனக்கு ஒன்றும் பலன் வேண்டாம்.
அந்த ஞானம் உண்டால்தான் எனக்கு இது இருக்கிறது, பெனிஃபிட் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. His position is similar to what happens to the householder who commences the fire sacrifice for winning the desired objects, namely heaven and the like, but who after going through half the rites ceases to desire them, yet carries the ceremony through. அதாவது அந்த யோகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது நமக்கு ஒரு தானிய கர்மாவெல்லாம் பண்ணி In between he gets knowledge, இல்லையா? இது அதனால இவன் வந்து யஜ்யம் பண்றதுனால இல்ல அது நாலேஜ் வருதுங்கிறது, அது குரு சொல்லத்தை கேட்டு சபனம் பண்ணி அதை மனனம் பண்ணி நிதிதாசனம் பண்றதுனால மோட்சம் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி என்ன பாயிண்ட் என்னன்னா, கிருஷ்ணனோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம சம்சாரத்துல நம்ம இருக்கோம், கர்மம் பண்றோமே, கரைங்கெல்லாம் செய்யறோமே, இதெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்தனால தான் மோட்சம் அடைய முடியும்னா இல்ல, இதை பண்ணலாம், இதையும் பண்ணலாம், பட் இதனால மோட்சம் கிடைக்காது. ஆனா அல்டிமேட் ஞானம் உண்மையாக இதை பண்ணிட்டே ஞானத்தை அடையலாம். நீங்க எல்லாம் பண்றப்போ வீட்டுல இருந்துட்டு சமைச்ச போட்டு குழந்தை வீட்டு எல்லாம் பார்த்துட்டு காசுக்கும் வரேன் இல்லையா, இதுக்கு பணம் இதனால உங்களுக்கு பணம் காசு கிடைக்க போறதா இல்ல, ஞானம் கிடைக்க போறது. ஞானம் கிடைச்சதுன்னா மோட்சம் கிடைக்கும். That is what is stressing. The benefit ultimately. அதுக்கு எக்ஸாம்பிள் நீ வந்து எண்ணெய போட்டு திரிய போட்டு தொடச்சு கிடைச்சு வச்சதுனால உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போகுது. அந்த நெருப்பு அதுல போட்டு இந்த நெருப்புற ஒளினால்தான் வெளிச்சம் கிடைக்க போறது. அதே மாதிரி இந்த குருவோட உபதேசத்தை சிரவண மன நிதியாசனத்தை தான் ஞானம் கிடைக்கிறதால தான் மோட்சம் கிடைக்க போறது. அதனால அதுதான் that is what he's trying to say. என்ன Now of course the sacrificial rite ceases to be desired or prompted. Accordingly, does the Lord in different contexts affirm, though working, the agent is not staying. Not staying. He neither works nor gets stained. Yes, not. Lipyate. He is not getting any punyam or pabam. He is not gaining any punyam or pabam. அந்த ஸ்லோகம் லிப்யத்தேன் வரும் ஸ்டேயிங்கிறதுக்கு இல்லையா? ஆமா, ஒட்டுறது இல்ல. ஆமா, ஒட்டுறது இல்ல. As for utterances such as following, as well progenitors performed of old, Janaka and others achieved perfection by means of action alone. Janaka, Dehan and those slogans. Though these have to be distinguished and grasped. How? Astita Janagadaya. Astita Janagadaya. If at the outset it is held that enlightened people like Janaka performed action in bygone days, they did so aiming at perfection and to promote the world's well-being. அது தனக்காக பண்ணல, உலகத்தை சங்கிரகமா பண்றார். லோக சங்கிரகம் அவர் ராஜா அந்த அவருடைய பிரஜைகளுக்கு எல்லாருக்கும் வேண்டி பண்றாரு. ஏற்படுறது லோக சங்கிரகம் இல்லாம உலகத்தை அப்படின்னா நம்ம மனசு சுத்தம் தேடிக்கிறது. நம்ம மனசுல உலகத்துல இதுக்கு வேலை செய்யறோம், பணம் சம்பாதிச்சேன்னா காசு சம்பாதிச்சேன்னா கார் வாங்கலாம், உணவு வாங்கலாம், நகைகள் வாங்கலாம்னு பண்றோம். என்னோட எத்தனை வருஷம் பண்றேன் இல்ல, இந்த காரியம் செய்து உலக நன்மைக்காக ஒரு ஸ்கூல் வைக்கிறதோ ஒரு மெடிக்கல் இது வைக்கிறதோ மற்றவங்களாம் நல்ல பிரயோஜனப்படும், எனக்கு ஒண்ணு வேண்டாம் மற்றவங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணா ஒரு சித்த சுத்தி ஏற்படுது. அந்த சித்த சுத்தியில தான் ஞானம் லபிக்கும். இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால ஞானம் சொல்றது எனக்கு ஐயோ நமக்கு நான் நினைச்சிட்டு அகங்காரத்தில் நம்ம வந்தோம்னா என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா உடைய பண்ண முடியுறதோ திங்க் பண்ணவே முடியுது. யாராவது கொஞ்சம் 3 நாளைக்கு உட்காந்து விடுறோம். சித்த சுத்திக்காக கர்மம் பண்ணலாம். அதுக்குதான் பண்றோம். அதனால கர்மம் பண்றோம். அதனால அந்த கர்மத்தை கர்ம யோகமா பண்ணலாம். சித்த சுத்தி யோகமா பண்ணணும். ஆமா, என்ன பண்ணணும்? என்னோட சுதர்மத்தை பண்ணணும், நிஷ்காம கர்மமா பண்ணணும், நிஷ்காமமா பண்ணணும். பலன் இது இருந்தாலும் அடுத்து ஈஸ்வர பிரசாதம் இதெல்லாம் பண்ணினான்னு வச்சுக்கோ, உங்களுக்கு வேற ஒன்னும் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. வாட் எவர் தட் குரு சேஸ் இட் வில் கோ பாணி பசுமரத்து ஆடி மாதிரி முதல்ல பதியும். அதான் அவருடைய பாயிண்ட். அப்புறம் படிங்க. வெரி குட். எங்க விட்டு பாக்க ஜனகா பர்ஃபார்ம் well they knew that gunas operate in the medium of gunas. Guna guneshu vartante adu varime adu and guneshu vartante. That is, it was appropriate for them to renounce all action. Nevertheless,
they sought that perfection through the medium of action. Hmm. They did not renounce action. Hmm. Oh, They did not renounce action. Oh, they did not பண்ண renounce. That is important. Amma. That is important. Grahasthasrama, we cannot renounce action. We have to do. அவ என்ன பண்ணா அவளோட டியூட்டிஸும் பண்ணிட்டு இருந்தா என்ன, ஆனா அதை வந்து லோக சங்கிரகமா பண்ணிட்ட, உலகத்து நன்மைக்காக பண்ணிட்டு இருந்தா. ராஜாவோட வேலை என்ன, எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் சரியா கொடுக்கணும், என்ன எனக்கு பிடிக்கிறவும் பிடிக்காதுங்கிற பாரபட்சம் இல்லாம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டா எனக்கு ஒண்ணு அகங்காரத்தை விட்டுட்டோ அந்த மாதிரி கர்மம் பண்ணினா அது உங்களுக்கு சித்தசுதியை கொடுக்கும். அந்த சித்தசுதியில ஞானம் லபிக்கும் அதனால லபிக்கும். அதான் பாயிண்ட். அப்புறம் Such is the import of this passage. On the other hand, if it is held that they were not enlightened, the passage may be explained to mean that Janaka and others like him achieved some siddhi, purity of mind by means of action dedicated to God, or some siddhi here denotes the dawn of self-knowledge. அதான் நீங்க சொன்ன பாயிண்ட், அவளுக்கு வந்து சித்த சுத்தி உண்டாகுது. The same idea will be conveyed by the Lord in the words, they act to purify the mind. அதெல்லாம் திருப்பி சொல்லிருக்காங்க. 11th ஸ்லோகம். Having stated worshipping him by means of his own action, man achieves siddhi or preeminence. Worshipping him by means of his own action, man achieves siddhi or preeminence. Preeminence is ஞானம் இல்லையா? Preeminence என்னது? Preeminence எமினன்ஸ்னா என்னத்தம், நல்ல புகழ். மனசுல ஒரு சுத்தமா ஏற்பட்டு ஒரு திருப்தி ஏற்படுறது. ஞானம் அடைந்தா என்ன திருப்தி ஏற்படுமோ அந்த மாதிரி திருப்தி ஏற்படுறது. எமினன்ஸ் எமினன்ஸா என்ன, ஃபேம், நேம், ஃபேம் அதெல்லாம். For one who thus achieves preeminence, he prescribes the discipline of knowledge, ஞான நிஷ்டா. Saying the preeminent one attains Brahman. அதான் அவளுக்கு பிரம்ம ஞானம் ஏற்படுறது, அதான் preeminence-ங்கிறது. And so on. Therefore, according to the science of the Gita, the attainment of liberation is by means of the unaided knowledge of truth alone. Therefore, according to the science of Gita, the attainment of liberation is by means of unaided knowledge of truth alone. Without action அவசியம் இல்லை. ஆனால் அட் தி சேம் டைம் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவோ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வந்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய கர்மங்களையும் செய்து கொண்டு என்ன தெரியணும், அந்த கர்மங்கள் செய்யறதுனால எனக்கு மோட்சம் கிடைக்கல, அந்த ஞானத்தை அடையறதுனால தான் மோட்சம் கிடைக்கணும் தெரியணும். அதனால நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஞானத்தை விட்டுட்டு கோயிலோட நினைக்கிறோம். We are concentrating on the rituals. அதான் கரெக்ட். அல்லது தீர்த்த யாத்திரை போறதுனாலோ இதனாலோ இல்ல. So emphasis is on ஞானம். ஆனா கர்மம் பண்ணிறதுனால என்ன பெனிஃபிட்? கர்மம் பண்றதுனால என்ன, கர்மத்தை கர்மயோகமா பண்றதுனால என்ன பெனிஃபிட்? சித்த சுத்தி. சித்த சுத்தி ஹெல்ப். It is a subsidiary cause for moksha. Primary cause is ஞானம் இல்லையா? Okay, so that is what he is saying. Okay, this is the indubitable doctrine. That this is the right doctrine we shall demonstrate with reference to the various contexts of the Bhagavad Gita. இதத்தான் அவருக்கு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஞானம் ஒன்றால் மோட்சம் அடைப்பது, இதை பத்தி தான் சொல்ல போறார். என்ன அப்படிங்கிற இப்ப இந்த சம்ஸ்கிருதம் படிக்கட்டுமா? படிங்க. தத்ர ஏவம் தர்ம சம்மூட சேதசः மித்யா ஞானவதः மகதி சோகசாகரே நிமக்னஸ்ய அர்ஜுனஸ்ய அந்யத்ர ஆத்மஞானாத் உத்தரணம் அபஷ்யன் பகவான் வாசுதேவः தத கிருபயா அர்ஜுனம் உத்திதாரயிஷுः ஆத்மஞானாய அவதாரயன். சரி,
என்ன அதான் சொல்றேன் convinced that the redemption of Arjuna, whose mind was confused in regard to the law of righteousness, swayed by nescience, and sunk in a vast sea of sorrow, is impossible except through the knowledge of the self. Atma Jnanam. Seeking to save him introduces him to the theme of self-knowledge. Correct. இது இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக செல்ஃப் நாலேஜ் வரும்? செல்ஃப் நாலேஜ்னா ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்னா என்ன? நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா. இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது எனக்கு கண்ணுக்கு தெரியாது, அது இருக்கு. இங்க மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். அதுதான் சொல்ல போறாரு. ஆத்மாங்கிறது என்னங்கிறது நீங்க சொல்ல போறாரு. அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாத இருக்கு. இட் இஸ் தேர். யூ சோ நான் யாருங்கிற கொஸ்டின் என்னன்னா, நான் சரீரங்கிறது போகக்கூடியது, அழியக்கூடியது. இன்னொரு 20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷத்துல அவ்வளவுதான் போயிடுது, சரீரம் போயிடும். என்ன அதனால அது அழியக்கூடியது, மாறக்கூடியது. சின்ன பாலியத்துல ஒரு ஷேப்ல இருக்கு, யௌவனத்துல ஒரு ஷேப்ல இருக்கு, மிடில் ஏஜ்ல ஒரு ஷேப்ல இருக்கு, வாத்பத்துல ஒரு ஷேப்ல இருக்கு, அப்புறம் உலகத்துல போத்தான் போடப்படுது. அது நான் இல்லை. முதல்ல அது பிரின்சிபல் பண்ணா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் ரெண்டாவது அப்படின்னா நான்கிறது என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வித்திரக்தா. ஸ்தூல சூக்ஷ்மம் இல்லை, தேகமும் இல்லை, மனமும் இல்லை, இந்திரியங்களும் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமும் இல்லை, காரண சரீரம் இல்லை. அது ஆத்மா. அது எங்க இருக்கு? வித்திரக்தா பஞ்சகோஷ அதீதா அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்களுக்கெல்லாம் சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபம் சன்ன. அந்த ஸ்வரூபம் என்ன? சச்சு அதான் உண்மை, சித்து அண்ட் ஆனந்தம். ச ஆத்மா. அதுதான் ஆத்மா. ஆத்மாங்கிறது என்னங்கிறது அதான் நம்மளாம் பார்க்கிறோம். மாண்டிகோபுரேஷத்துல அந்த ஆத்மா கஹா அப்படி அடுத்து சொல்லிட்டே இருக்கு. ஒன்று ஆத்மா பத்தி என்ன இருக்கட்டும், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பகவான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் டு ஆத்மாங்கிறது என்னன்னு சொல்ல போறாரு. அது புரிஞ்சுதுன்னா நான் திருப்பி அதே இந்த ஸ்லோகங்களை தான் திருப்பி சொன்னது. 25 ஸ்லோகங்கள் சொன்ன என்ன பார்க்க போறதில்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நான் தெரியல, அது அழியாதது. ஆத்மாங்கிறது அழியாதது. அழியது சரீரம். நான் சரீரம் இல்லை. அதுவே ஃபர்ஸ்ட் ஒண்ணு மரண பயத்தை பற்றி புரிஞ்சுன்னா, மரண பயம் போச்சு, நான் இறக்க மாட்டேன். ஜாயத்தையே பிரீத்தியே பார்க்கதான் சித்தல மறப்போறது பார்க்க. அதுதான் நான் அப்படிங்கிறது புரிஞ்சுன்னா நீங்க கவலையே பட மாட்டேன். எத்தனையோ வச்சுக்கோங்க, என்னதுக்காக வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன், கவலையே படாது. என்ன யாரோ போயிட்டாங்க போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லாருங்க. என்ன சரி, அதெல்லாம் போறது சரீரம் போகட்டும். எனக்கு சரீராபிமானம் போயிடுறது. வருது பாயிண்ட் என்ன? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது ஆத்மாங்கிறது புரியுதுன்னா சொன்னா ஒரு ஜென்மம், இன்னொரு ஜென்மம், இன்னொரு ஜென்மம், புனரப்பி ஜென்மம், புனரப்பி ஒரு ஜென்மத்துல பர்சியூ பண்ணா யூ வில் ஃபைண்ட் அவுட் தட் ஐ அம் தட் ஆத்மாங்கிறது புரிஞ்சுவிட முடியும். அப்புறம் பிறப்புங்கிறதே கிடையாது. இறப்புங்கிறது இப்படிருக்கு. எவ்வளோ பிறப்புங்க புனரப்பி ஜென்மம், புனரப்பி மன்னங்கிறதே கிடையாது அப்படிங்கிற உண்மை புரிஞ்சு விடுறது. நான் இக்காலத்துல அழியாதவன் நான் பவஜயத்தே மிரீத்திய கதாச்சித் நயம் பூத்வா பவிதா பார போய் ஹஜோரித்து சாஸ்வதோய புராணா அதான் சொல்ல போறேன். அதுக்கு விதை போட்டுட்டேன். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாமா? முடிச்சு விடுறது இருக்கா? படிங்க படிங்க முடிச்சு. இனிமே அசோச்சியான அடுத்த கிளாஸ் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு பௌர்ணமி தொடங்கிருங்கோ, அப்புறமா அடுத்த கிளாஸ்ல மீனிங் சொல்லிக்கலாம். இது நீங்க பௌர்ணமி, இன்னைக்கு வைகாசி பௌர்ணமி அனுஷம் ரொம்ப விசேஷம். அடுத்ததானே குரு பூர்ணிமா இல்லையா? அடுத்தது குரு பூர்ணிமாவா? இன்னைக்கு வைகாசி பௌர்ணமி, ரொம்ப நல்ல நாள். நீங்க இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை எடுப்போம். பௌர்ணமி குரு பூர்ணிமா. அடுத்த கிளாஸ் நம்ம அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம அடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம். சோச்சன சோச்சம் வில் ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, சோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்.
நானே என்ன பண்ண போறேன், உங்களுக்கு எப்படியாவது ஐ கேன் கெட் இட், ஒரு அடுத்த ஒரு 10 ஸ்லோகங்களை உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு எப்படி ரீச் பண்றது, நான் கொஞ்சம் பேர் ரீச் யூ நத்திங் லைக் தட். ஐ டோன்ட் மைண்ட் இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஈவன் சென்ட் இட் பை கூரியர். அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா சென்ட் இட் பை கூரியர், ஐ டோன்ட் மைண்ட். இல்லைன்னா எப்படி எடுத்து பண்ணீங்க, நான் இதுல போடலாம், வாட்ஸ்அப்ல போடுறேன், வாட்ஸ்அப்ல முடியுமா? இவ 4-5 பேர், ராஜி, விஜயா அண்ட் லலிதா மாமி, ஜெயா நீலு, நாங்கள் நல்ல இந்த ஏரியாலே தான் இருக்கோம். எங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிடைச்சா அவர் பேர் என்னது, எனக்கு யார் நியரஸ்ட் கேட்கறது, அவர் போறாரு பாக்குறதுக்கு அடிக்கடி. யாரு? பரமஹம்சா. அவர்கிட்ட கொடுத்தா போறோம். யாருக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சா கிட்ட எங்கிட்ட கொடுத்தா அவன் வந்து கொண்டு கொடுத்துருவேன். ஒண்ணு பண்றேன்னு, ஐ கேன் டூ ஒன் திங், ஐ கேன் சென்ட் ஒரு காப்பி. அவரை பிரிண்ட் எடுத்து வேற அவர் சொன்னா நான் போட்டுறேன், இதுல போட்டுறேன் என்ன, அதை ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாமே. எது புரியல? நான் அவருக்கு இதுல போட்டுறேன், வாட்ஸ்அப்ல போட்டுடுறேன். அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டா அவர் இங்க பக்கத்துலயே ஒரு 4 காப்பி எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாரு. ஆமா அதுவும் முடியலாம், பண்ணலாம். அந்த பக்கம் வந்துகிட்டு யாரு இருக்காளோ அவர்கிட்ட கொடுத்தோம்னா, நாங்கெல்லாம் ஒரு ஏரியால தானே இருக்கோம். யாரு இருக்குல்ல அவர்கிட்ட, அவர் உங்க மாலதி கிட்ட இருக்காரு, அவருக்கு ஈஸியா இருக்கு. மாலதி quite often to our place and I வர சொல்லிக்கிறேன். சரி நான் பண்றேன், நான் ராமகிருஷ்ணன் நான் இது பண்றேன், நீங்க கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து உங்களால முடிஞ்ச கொடுத்துருங்க அவளுக்கு. இல்ல யாராவது கொடுத்தா உங்க 2 பேருக்கு கொடுத்தா ராமகிருஷ்ணன் கிட்ட யாரா இருக்காலும் அவர் கொடுத்துடலாம். என்ன அது மாதிரி பண்றேன். புரியல நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த புக்கு முடியல. நான் வந்து ஐ கேன் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, வாட்ஸ்அப்ல படிச்சுட்டு அட் சேம் டைம் நீங்க கிளாஸ கேட்க முடியுமா? வாட்ஸ்அப்ல இருந்து படிச்சு கேட்க முடியாது. பிரிண்ட் அவுட் இருந்தா தான் கேட்க முடியும். அதான் நான் என்ன வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன், உங்ககிட்டயும் இருக்கும் என்ன, உங்ககிட்டயும் இருக்கும், அவர்கிட்டயும் இருக்கும். அப்புறம் இவர்கிட்ட சொல்லலாம், ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னா அதை பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்லலாம். பக்கத்துலயே இங்க இருக்கு, நம்ம பக்கத்துலயே இருக்கு, பிரிண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு, அது கிட்ட இருக்கு, பிரிண்ட் பண்ற இடம் இருக்கு. நீங்க ஒரு காப்பி அனுப்பினா போறோம், we can take many copies. நாம பண்ணிக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம். அது ஒரு ப்ராப்ளம். ஓகே ஓகே. அதான் சரி, இப்ப நீங்க என்ன அனுப்பிக்க போறீங்க நான் கேக்குறேன். வாட் இஸ் இட் யூ ஆர் டூயிங்? கண்டென்ட்ஸ் என்ன நான் அனுப்புறது இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். நீங்களே உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ராமகிருஷ்ணா மிஷன்ல என்ன இருக்கும், இங்கிலீஷ் தமிழ் இருக்கு, அது என்ன கிளாஸ் எடுக்கணும், அது ஜெராக்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கு தனியா வச்சுக்கலாம். உங்க செல் வில் பி வித் யூ செப்பரேட்லி. அத பார்க்கலாம், நான் சொல்றதை கேட்கலாம். ஆமா, that is good. அது நல்லா இருக்கும். just like home study கீதா. நான் ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு ராமகிருஷ்ணன் உங்களை யாராவது ஒருத்தருக்கு நான் கூறியில் அனுப்பிச்சு விட்டோமா, நீங்க ஒன் ஆஃப் யூ நீங்க ரிங்க பண்ணி கேட்டுக்கலாம், அவ ரிங்க பண்ணி உங்க ஒட்டை படிக்கலாம், அல்ல யார்கிட்டயும் இவர்கிட்ட கொடுக்கணும், ஒருத்தர் விட்ட வைக்கலாம். அவருக்கு ஈஸியா சோ இட் டசன்ட் ஹேவ் டு கோ டு நம்பர் ஆஃப் பிளேசஸ். நீங்க பக்கத்துல இருக்க ராஜீவ் பக்கத்துல இருக்கும். லலிதா மாமிக்கு வந்து அது ரொம்ப ரீச்சிட்டாரு, பியூட்டிஃபுல். பரவாயில்ல, நான் கூட வந்து வாங்கிக்கிறேன், வேணா ஐ ஒன்ட் மைண்ட். ஓகே ஓகே, ஆட்டு நாங்க தெரியும், மாலதி மாமி வாரத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கேன், அதனால உங்க கூட எனக்கு தெரியும். நாங்க ஐ கேன் கம் அண்ட் டேக் இட். ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால நான் பாக்குறேன், நிச்சயமா வாங்க. இல்ல, there is no other way to get it இல்லையா, அதனால I thought that is the only.
இப்ப ராஜியா மாமியா எதிர் வீடாவே இருக்கிறேன், போகிறதே இல்லை. I feel very bad about it to say, "Mom, she cannot walk also." But அந்த மாதிரி இருக்குது, நான் போகிறது இல்லை. விஜயா உங்களுக்கு தினம் வரல, கோவிலுக்கு போறதுக்கு வந்துடுறா ஆமா, உங்களோட நிச்சயமா. ஆமா. சேர்ந்து. இங்க வாங்க. மாலதி மாமி கிட்ட வரும்போது எங்க வீட்டுக்கு வருங்க, வாங்க. கட்டாயம் முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு இடத்துக்கு வர பாக்குறேன். லலிதா அந்த காத்து வச்சு நாங்க உங்க ஆத்துக்கு வரோம். கட்டாயம் வாங்க வாங்க, கண்டிப்பா வாங்க. நானும் மாலத்தையும் சேர்ந்தா எங்க வேணா வருவோம். ஓகே இப்ப என்ன டிசைட் ஜெயா பண்ணா ஜெயா நீலு பேசவே இல்லையே, பாவம் கிச்சி. நான் லிசனிங் ஆர் வாட் தெரியல அவளுக்கு. நான் ஒண்ணு பண்றேன். ஐ ஸ்பீக் ராமகிருஷ்ணன். அவர் வந்து அடுத்த வாரத்துக்கு வர வேண்டியதுடைய ஜெராக்ஸ் வச்சு ஒரு 5-6 காப்பி வச்சுக்கிட்டோம். என்ன தென் நீங்க வந்து அவங்ககிட்ட அவரை யாரு நீங்க யாருக்கு அவரால் டைரக்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டோம். இல்லாம நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாட்டர் கொடுத்துருங்க, எங்கிட்ட பக்கத்துல இருக்கா நான் வாங்கிக்கிறேன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதான் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ண அடுத்த வாரத்துல next Monday, next Thursday கூட வரணும். சோஷியல் சர்வீஸ் ஹேண்ட் ஓவர் டு அவருக்கு. அவருடைய இது இருக்கு. நிஷ்காம பார்த்தா உங்களுக்கு அது புண்ணியம் கிடைக்கும். ஆமா ஆமா. ஓகே பார்க்கலாம். Let us see. I'll think about also any other way and all. Okay. Okay பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே Tuesday, every Thursday. Every Thursday, that is good. As we are doing it, okay. உங்களுக்கு அதுக்குள்ள பாராயணம் ஸ்லோகம் தொடங்கல, தொடங்கினா பாருங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லி அழுத்து போயிடுது. இன்ட்ரெஸ்ட் நசி இல்லை அவளுக்கு. நமக்கு 4 பேர் அக்ஷயா himself can start on Tuesday if possible. என்னப்பா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்பா they can join next time. நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க யாராவது. We'll have everything on Thursday, Malati. Tuesday I can't come. Oh, okay. See, பார்க்கலாம். அதனால நான் விட்டுட்டேன். யங்கர் பீப்புள் மஸ்ட் டேக் பார்ட். வரமாட்டேங்கிறேன். ஆமா, நாங்க எல்லாருமே ஓல்ட் ஆயிட்டோம். ஜெயஸ்ரீ இருந்தா இப்ப என்ன பண்றது? நாங்கெல்லாம் we are having the enthusiasm and energy of younger people now. Younger people are more attached to the world. Younger people are more attached to the world. We are 80 years old. We are Most of us are above 80. so everybody, we are all 80 years young, not old. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயா வந்துட்டு வரல. விஜயா பாலகிருஷ்ணன் வரா. விஜயா சுந்தரம் வரல. அந்த எங்க பாடின்னு போயிருக்காளோ. அதனால நிறைய வளர்ப்பத்துல சொல்றது இல்லை. எல்லாரும் தான் நிறைய பேர் இந்த We can say we are 80 years. மாலா சுமதி மாமி, அப்புறம் கோமதி காந்தம், அப்புறம் வேற யாரும் அவளும் எழுந்திருக்க முடியாம. We can continue, Guruji. We will continue. சுகன்யா We plan to go to Guru Purnima day to see Guruji. நான் என்ன சொல்றேன்னா, யாருக்கு எனக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஐ வில் கண்டினியூ திஸ் கிளாஸ் டெஃபினெட்லி. என்ன பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். ஓகே இது போடுமா எங்களுக்கு. If you have everything to go to Guruji, we will all go. ராமகிருஷ்ணன் we will communicate with WhatsApp எப்படி கிடைக்கும்ங்கிறது அவருடைய will decide. Very good. Okay. சரி, முடிச்சுடுங்க. கிளாஸ் முடியுங்க. Okay. பூர்ணமதம் शांति शांति. हरि ओम श्री Welcome to my house. Please do come. Thank you.